நாட்டில் கொரோனா பரவல் உள்ளிட்ட 1000 பிரச்சினைகள் நிலவி வரும் நிலையில் அமெரிக்காவிற்கு சுற்றுலா சென்று ஆளில்லா காரில் பயணித்து அகம் மகிழ்வது அவசியமா என அமைச்சர் மா சுப்பிரமணியனை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஜெயக்குமார், பருவமழையால் ஏற்படும் காய்ச்சல், குடிநீருடன் கழிவுநீர் கலப்பு, மழைநீர் தேங்குதல் என பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள மா சுப்பிரமணியன், உலகின் மிக பழமையான மனோதத்துவவியல் சங்கத்தில் உடற்பயிற்சி குறித்த ஆய்வு முடிவுகளை முன்வைத்து பேசவே தாம் அமெரிக்கா சென்றதாக கூறினார். அமெரிக்க பயணத்தால் அரசுக்கு ₹1 கூட செலவில்லை என்றும் அந்த சங்கமே மொத்த செலவையும் ஏற்றதாகவும் அவர் விளக்கமளித்தார். தமிழ்நாட்டில் கொரோனா பரவுது, பருவமழைக்கான ஏற்படாதனால காய்ச்சல் பரவுவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது எடுக்காம அமெரிக்காவில் போய் ஆள் இல்லாத கார், டிரைவர் இல்லாத காரில் ஓட்டி வீடியோ வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு உங்க மேல ஒரு இல்ல. அமெரிக்காவுக்கு முதல்ல எதுக்கு போனோங்கிறத அவர் தெரிஞ்சுக்கினாருன்னா நல்லது. இது அமெரிக்காவுக்கு போனது ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம். அது ஜெயக்குமாருக்குமே பெருமை சேர்க்கிற விஷயம். அவர் தெரிஞ்சுக்காம அதை சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்கா சைக்கியாட்ரிக் அசோசியேஷன்ல ஒரு ஆய்வு ஒன்று தமிழ்நாட்டில் நடத்தணும். என்ன ஆய்வுன்னா, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சவீதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நம்ம கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை, இது மாதிரி ஒரு 3-4 மருத்துவமனைகள் ஒரு தினந்தோறும் நடப்பது, உடற்பயிற்சி நடப்பது, ஓடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டதற்கு பிறகு மன வலிமைக்கும் உடல் வலிமைக்கு இந்த உடற்பயிற்சி எந்த வகையில உறுதுணையா இருக்கு அப்படிங்கிற ஒரு பரிசோதனைகள். அந்த பரிசோதனைகள் முடிவுகளை அங்க எடுத்து வச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அரசாங்கத்துக்கு ₹1 கூட இது செலவில்லை. அமெரிக்கா சைக்காட்ரிக் அசோசியேஷன் தான் மொத்த செலவு எனக்கு போட்டு அவங்க தான் என்னை கூப்பிட்டு வச்சு அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்க. அங்க போனப்ப ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, டிரைவரே இல்லாம ஒரு காரு, அந்த காரை விஞ்ஞானத்தின் வளர்ச்சியோட உச்சம் அது. அந்த கார்ல உட்காந்து நான் டெய்லி அந்த கார்ல தான் பயணம் பண்ணேன். அங்க இருக்கிற நண்பர்களே கூட நிறைய பேர், சார் அது ஏதாவது ஆக்சிடென்ட் இங்க எத்தனை வருஷமா ஓடுதுன்னு கேட்டேன். 5-6 வருஷமா ஓடுது, இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கல. நான் உட்காந்த ஒன்னும் நடக்க போகுது, நடந்தா நடக்கட்டு டெய்லி அதில் தான் பண்ணிருந்தேன். அதை ஒரு பதிவா என்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டேன். அது வரைக்கும் என் சமூக வலைதளத்தை அவர் பாக்குறாருங்கிறது ஒரு சந்தோஷம். அது அவர் போனா அதை அவர் முயற்சி பண்ணலாம். அது ஒண்ணு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.